பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இன்ப நாமத்திலாக நாம் கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அருமையாக அவருடைய இரக்கத்தின் வழியாக நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய அன்புக்கும் அளவில்லாதபடிக்கு அவர் நம்மை தேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகையால் அப்படிப்பட்ட உன்னதமான இறைவனை நோக்கி நம் யாவரும் கண்களை மூடி முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் இறைவாக்கை முழு உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ளவும் நாம் இப்பொழுது சமர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவாதி தேவனே, அப்பா, இந்த கால வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஒருவரை நல்லவர், இரட்சகர், எங்களை மீட்க வந்த உன்னதமான இறைவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கால வேளையில் யாரெல்லாம் அப்பா தன்னையே ஒப்பு கொடுத்து செபிப்பார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடும்படிக்காக செபிக்கிறோம். அப்பா அப்பா தகப்பனே, இந்த உலகத்துல வாழும் போது இந்த மனிதனுடைய சரீரத்துல நாங்க வாழும்போது பல விதமான பலவீனங்களும் பல விதமான சஞ்சனங்களும் இருக்கும். ஆனால் ஒருவர் குலத்தூய ஆவியானவர் இறங்கும் போது நீரோ அந்த சஞ்சனங்கள் எல்லாத்தையும் அகற்றி உன் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு புது வழிகளை நீர் உருவாக்கி கொடுக்கிற உன்னதமான இறைவனாய் இருக்கீங்க. ஆகையால் இந்த கால வேளையில் யாரெல்லாம் முழுவுலத்தோடு நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் அப்பா. உம்முடைய வாக்கின் வழியாக, ஆண்டவரே, உம்முடைய பாடல்கள் வழியாக, ஜெபத்தின் வழியாக நீங்க என்னோடு பேசுங்க அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்களோ அவர்கள் அனைவர் மேலே என் உன்னதமான ஆண்டவர் உம்முடைய இரக்கம் நிறைவாக இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வெளியேற பெற்ற கரம் அவர்களை தொடும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபம் முழுவதுமாக நீர் துணையின்றி வழி நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் இப்படியாய் சொல்கின்றார், சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகிற யாவருக்கும் ஒரு குறைவும் இல்லாம அவர் வழி நடத்துகிறதுல வல்லவராய் இருக்கின்றார். இந்த மாதம் பிறந்து விட்டது. இந்த மாதத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்கே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, வீட்டுல எவ்வளோ விதமான பிரச்சனைகள் உண்டே, நான் எப்படி அதை சரி செய்வேன் என்று சிலர் உங்க மனதில் நினைத்து கொண்டே பாரத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இந்த பாடல்கள் வழியாக உங்க பிரச்சனைகளும் உங்க துக்கங்களையும் போக்க அவர் வல்லவராய் இருந்து இந்த பாடல்கள் வழியாக உங்க கஷ்டத்தை அவர் நீக்க அருமையாக நம்மளை பயன்படுத்த போகிறார். ஆகையால் இந்த பாடலை பாடி உற்சாகமாக நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோமாக. சிங்க குட்டிகள் பட்டினி கெடுக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவருக்கும் ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமாக. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறை இல்லையே. புல் உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல் உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரன்றை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரன்றை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை
ஆண்டவரை தேடுவர்க்கோ குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தைப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கோ குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கோ குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை உன்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், இயேசுவையை தேடுவர்க்கோ குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், இயேசுவையை தேடுவர்க்கோ குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, இயேசுவையை தேடுவர்க்கோ குறை இல்லையே. குறை இல்லையே அப்பா, குறை இல்லையே, இயேசுவையை தேடுவர்க்கோ குறை இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட அது பட்டினி இருக்கும், ஆனா இயேசுவையை தேடி போகிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் குறையின்றி அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமா தான் இருக்குங்க. ஏனால் நாம விசுவாசிக்கிற உன்னதமான இறைவன் அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற உன்னதமான இறைவனாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம துதிக்கும் போது அவர் என்றைக்குனா நம்மளை குறைவோடு வைப்பார்களா? இல்லவே இல்ல. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் எஸ், அதன் மத்தியில ஜெபிங்க. இயேசுவே, இந்த பிரச்சனை கொடுத்தீங்களே நன்றி, இந்த பிரச்சனை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு பலனை தாங்க அப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் போது எஸ், the Lord will bless you abundantly. சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய ஆவி உங்களை தேற்றுவதா இருக்கும். நம்ம வாசித்த வாசகத்துல பார்க்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் என்று அழைப்பார்கள் என்று பார்க்கும் போது யாரெல்லாம் தூய ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறார்களோ they all called as God's children என்று நம்ம உன்னதமான இறைவாக்குல வாசிக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம் தூய ஆவியானவரால வழிநடத்தப்படும் போது அவருடைய மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் போது அவருடைய பிள்ளைக்கு என்றைக்காவது ஒரு குறை வைத்து அவர் நடத்துவாரா? Never, not at all possible. இயேசு நம்மோடு இருக்கிற வரை அவர் நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு அற்புதங்களை செய்வார். அது தான் நம் ஆண்டவருடைய இனிமையான அந்த அதிசயம். ஆகையால் இப்பொழுது கண்களை மூடி உங்க வாழ்க்கையில குறைவுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், போராட்டங்கள், நோய் நொடிகள் இருக்கும் என்றால் இதோ இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Yes, the Lord will surely heal everyone's problems and all the types of diseases. The God is a healer, He is a protector, He is a mighty shield. ஆகையால் அவர் நம்மளுடைய அரணும் கோட்டையும் சுகமளிக்கிற உன்னதமான இறைவனாய் இருக்கும் போது நம்மளை எதுவுமே தொடாதவாறு அவர் காக்கின்றவராய் இருக்கிறார். ஆகையால் ஒப்பு கொடுத்து நம் கண்களை மூடி இறைவாக்குக்காக பாரத்தோடு செபிப்போம். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற நசரனாக இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாம துதிக்கிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
நீர் ஒருவரை எங்களை அன்பு செய்கிறவர். உம்முடைய அன்புக்கு அளவில்லாத அளவுக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் இரக்கத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம் ராஜா. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்ப்பார்களோ இயேசுவே, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நெருக்கடிகளோ, பிரச்சனைகளோ, நிந்தனைகளோ, போராட்டங்களோ அப்பா, நோய் நொடிகளோ இருக்கும் என்றால் இயேசுவே, இதோ இந்த காலை பொழுதுல என் உன்னதமான ஆண்டவர் நீர் அந்த பிரச்சனைகளை எடுத்து போடுவீராக, அந்த பிரச்சனைகளை மாற்றுவீராக. பிரச்சனைகளை மாற்றி நீ சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பாரத்தோடு முள்ளத்தோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் செபிப்பார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்து உம்முடைய வல்லமை இறங்கி அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நீர் மாற்றி இயேசுவே நன்மையை நீர் கொடுக்குவீராக. எப்படி சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு கண்களுக்கும் என்றைக்குமே அவர் குறை என்று நடுக்குவார்கள் என்று சொன்னது போல இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற இவர்களுக்கு உம்முடைய உன்னதமான இரக்கத்தை நீர் கொடுக்குவீராக. உம்முடைய வெளியேற பெற்ற கரம் இவர்களை தொடுவதாக அப்பா. உம்முடைய உன்னதமான பிரகாசம், உம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் இவர்கள் மேல் உழைந்து ஆண்டவரே, நீங்க வெளிச்சத்தை இவர்கள் வாழ்க்கையில உண்டாக்கும்படிக்காக செபிக்கிறோம் இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் அப்பா, யாரெல்லாம் நோய் நொடியோடு ஆண்டவரே பலவீனத்தோடு அப்பா உம்மை நோக்கி பார்த்து செபிப்பார்களோ, இதோ இயேசுடைய ஆணிப்பட்ட கரங்கள் இப்பொழுது நீர் அந்த நோயாளிகள் மேல் நீர் கரங்களை வைத்து தொடும்படிக்காக செபிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய கரத்தாலை தொட்டு நீர் நோய்களை சுகமாக்குங்க அப்பா, சுகமாக்குங்க ஆண்டவரே. You heal right now Lord Father, you touch and heal them Lord mighty Father. ஆண்டவரே, இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த கால வேளையில வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசக தியானம் என்ற தலைப்பில நாம் 1 மணி நேரம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். காலமே இறைவனை நாம் வழிபட தொடங்கும் போது அந்த நாள் முழுவதும் நமக்கு நிறைவான வாழ்வை அளிக்க இறைவன் காத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலை நேரம் இறைவன் நம்மோடு உரையாடுகிற நேரம். ஆக இன்றைய நற்செய்தி வாசகங்களை நாம் தியானிக்கும் போது மிக சிறப்பான ஒரு கேள்வி என்னவென்றால், சதுசேயர் மத்தியில உயிர்த்தெழுதல் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. மரித்தோர்கள் உயிர் பெற மாட்டார்கள். இன்றைக்கும் இருக்கிறது அல்லவா? மரித்தோர்கள் அவர்கள் ஒரு பூனை வழியாக, ஒரு காகை வழியாக, இல்ல மிருகங்கள் வழியாக அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள், மீண்டும் இன்னொருவராக வருகிறார்கள் என்றெல்லாம் பூர்வீகங்களிலே வாழ்கிறதை, இன்றைய மக்கள் இருக்கிறதை கூட நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி இவற்றுக்கு ஒரு அருமையான பதில் சொல்லுகின்றன. இதை சொல்லுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. விவிலியத்தில நாம் பல புத்தகங்களை படிக்கின்றோம். அது கடவுள் ஒருவரை தேர்ந்து கொள்வார், அவர் வழியாக இறைவாக்கு உரைப்பார். ஆனால் காலம் வந்த போது கடவுள் நேரடியாக மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனாகவே பூமியில் தோன்றி நேர்முகமாய் முகமுகமாய் பேச தீர்மானித்தார். அந்த தீர்மானித்த புத்தகங்களின் பெயர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களும் ஆண்டவர் இயேசு பூமியில என்ன செய்தார், நம்மோடு எதை சொன்னார், நாம் எதை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்றெல்லாம் நாம் இதுல படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசின எண்ணங்களை நினைவுக்கு கொண்டு வரலாம். என் நண்பரை மக்களே, இன்றைக்கு அதுல ஒரு பாகம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து இன்றைய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 18 27 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் என்ன உரைக்கிறது பாருங்க. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, நல்லா கவனிச்சு பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று கருதியவர்கள் சதுசேயர். இவர்கள் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தன் மனைவி விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனேன் என்றால் அவருடைய கணவருடைய சகோதரன்,
அவனுக்கு அடுத்து இருக்கிறவன். அதாவது முதல் அண்ணன் நினைத்துக் கொள்ளுங்க, அண்ணன் இறந்து போனால் தம்பி அப்படின்னு அர்த்தம். அவர் திருமணம் மனைவியாக்கி ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார் அல்லவா. இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாவரும் அவ்வாறே நிகழ்ந்தது. இப்படி 7 பேரும் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். இந்த 7 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவருடைய கேள்வி பாருங்க எவ்வாறு இருக்கின்றன. ஒரு பெண்ணை மூத்தவன் திருமணம் செய்தான், அவன் இறந்து விட்டான், மகப்பேறின்றி இறந்து விட்டான். அதுக்கு அடுத்து இளையவன் திருமணம் செய்தான், அவனும் மகப்பேறின்றி இறந்து விட்டான். இப்படி மூன்றாவன் 4, இப்படி 7 பேரும் திருமணம் செய்தார்கள். 7 பேரும் மகப்பேறின்றி இறந்து போய்விட்டார்கள். ஆனால் நீரோ என்ன சொல்லுகிறீர், அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று. அவ்வாறு உயிர்த்தெழுந்தால் இந்த பெண் இந்த 7 யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று அவர்களுடைய கேள்வி. நன்றி மக்களே, இன்றைக்கு நாம கூட பல நேரங்களில உயிர்த்தெழுகிறோம் என்பதை மறந்து விடுகின்றோம். நாம் மீண்டும் உயிர்த்தெழப் போகின்றோம் என்பதை நினைவிலே நாம் வைத்துக் கொள்வதே கிடையாது. நாம் மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்று நாம் நினைத்தால் நாம் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறிவிடும். அந்த மீண்டும் உயிர்த்தெழுவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இல்லாததினால் நாம் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவர்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க, விருப்பம் போல வாழ்ந்தவங்க. அப்ப சதுசேயர் என்னென்றால் அந்நிய இனத்தை சேர்ந்தவர்களா? இல்ல, சதுசேயர் என்றால் அவர்களும் பழைய ஏற்பாட்டு மரபுகளை கற்று அறிந்தவர்கள். அதுதான் இயேசுவின் போதனை கேட்கும்படி வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கூட்டத்திலே தான் கலந்து கொள்வாங்க. கிறிஸ்தவ கூட்டத்திலே கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க, அந்நியர்கள் இருப்பார்களா? இல்ல. ஆக அன்றைக்கு சதுசேயர்கள் பழைய ஏற்பாட்டு விழித்தை அறிந்தவர்கள், அதே நேரத்தில் இயேசுவையும் பின்தொடர வந்தவர்கள். ஆக அவருடைய கேள்வி பாருங்க எப்படி இருக்கிறது. உயிர்த்தெழும்போது இந்த பெண் இந்த 7 யாருக்கு மனைவியாக இருப்பாள்? இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு பதில் சொல்லுகிறார் பாருங்க. அடுத்த வாக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை. மறைநூல்னா என்ன? மறைநூலும் தெரியவில்லை, கடவுளின் வல்லமையும் தெரியவில்லை. மறைநூல் என்றால் என்ன? அதான் திரு விவிலியம். மறைநூல் என்றால் நாம பயன்படுத்துகிற விவிலியம், பைபிள். இதுவும் உங்களுக்கு தெரியவில்லை, கடவுளின் வல்லமையும் உங்களுக்கு தெரியவில்லை. ஆக இன்றைக்கு எவ்வாறு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. மறைநூல் என்ற இந்த திருவிவிலியத்தை மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். கடவுள் நமக்கென்று எழுதி வைத்திருக்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அறிவு களஞ்சியம் இருக்கிறது. இந்த அறிவு களஞ்சியத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த பூமியில மற்றவர்களை விட சிறந்தவர்களாக நாம் வாழ இயலும். ஆகவே சதுசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை, கடவுளுடைய வல்லமையும் தெரியவில்லை. இன்றைக்கு நம் வாழ்க்கை அலசி பார்த்தால் 99% உண்மை. நாம் இன்னும் கடவுளின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை. நாம நினைப்பதெல்லாம் என்ன? நான் வேண்டுனா நோய் குணமாகணும், நான் வேண்டுனா எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், நான் வேண்டுனா இந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஒண்ணு எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ என் குடும்பத்துக்கோ நடக்கணும், அப்ப கடவுள் இருக்கிறான்னு நான் நம்புவேன். இதான் நம்மளுடைய தீர்மானங்கள். இதில் ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால் நாம் உடனே கடவுளை பார்த்து ஏசுவோம். நீ கடவுளா? எத்தனை முறை நான் வேண்டுவது? அதுல இழப்பு ஏற்பட்டால் கடவுளையே வெறுத்துடுவாங்க. இழப்பு என்றால் என்ன? நாம் வேண்டினவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேண்டினோம், ஆனாலும் அவங்களுக்கு உயிர் கிடைக்கல, இறந்து போயிட்டாங்க. உடனே கோபித்துக் கொள்ளும். நான் வேண்டினேன்,
கேண்டில் கொளுத்தனே, உபாசனே, ஜெபம் பண்ணனே, ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்போம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை, கடவுளின் வல்லமையும் தெரியவில்லை. இவற்றை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் வல்லமை நமக்கு காத்திருக்கிறது. அது பேர் பெற்ற வல்லமை, மரித்தோர்களை உயிர்த்தெழ செய்கிற வல்லமை. கடவுளின் வல்லமை எப்படி பெற்றவை? கொள்ளுகிற நோயில் பாதிக்கப்பட்டவர்களை கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்குற வல்லமை. கடவுளின் வல்லமை எப்படிப்பட்டது? பிசாசு பிடித்தவர்களை பிசாசிலிருந்து விடுதலையாக்குற வல்லமை. இதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை, அதோடு கடவுளின் வல்லமையும் தெரியவில்லை. பெந்தகோஸ்து பெருவிழா என்று விண்ணேற்பு விழாவிலே நாம் படித்தோம். பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு முன் வாரம் விண்ணேற்பு வாரம். அந்த வாரத்துல பாருங்க, திருத்துது பணி முதல் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட வாசகம். அதுல 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் மேல் தூய ஆவி வருவார். தூய ஆவி வரும்போது நீங்க கடவுளின் வல்லமையை பெறுவீர்கள். ஆகவேதான் மறைநூலை அறிந்து கொள்ளணும். பைபிளை ஏன் படிக்கணும் தெரியுமா? கடவுளின் வல்லமையை எவ்வாறு பெறுவது, கடவுளின் வல்லமை பெற்றவர்களாக எவ்வாறு பூமியில் வாழ்வது. ஏன் நான் கடவுளின் வல்லமை பெறணும்? காரணம், பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை நினைவு கூற வேண்டும். கிறிஸ்தவன் என்ற பெயரில் வாழ்கிறவனா அல்லது கிறிஸ்துவின் வல்லமை பெற்று வாழ்கிறேனா? கிறிஸ்துவின் வல்லமை பெற்று வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் வல்லமை பெறாம வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. உலோகத்திலே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் பெயர் இருக்கும், பரலோகத்தில் அந்த பெயர் இருக்காது. கடவுளின் வல்லமை யார் பெறுகிறார்களோ அவங்க பெயர் தான் அங்கு எழுதப்படும். ஆகவே இந்த சதுசேயர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை, கடவுளின் வல்லமையும் உங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இத்தனை காலமா நீங்க கடவுளின் மக்கள் என்று மாத்திரம் சொல்லின்னு இருக்கீங்க. நாம சொல்ற மாதிரி நானும் கிறிஸ்தவன், நானும் கோயிலுக்கு போறேன், நானும் திருப்பலி பங்கு பெறுகிறேன், நானும் ஜெபத்துல பங்கு பெறுகிறேன். ஆனால் கடவுள் வல்லமை ஏன் பெற முடியவில்லை? இன்னும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் குழப்பம் வருகிறது? சிறிய விஷயத்துக்கெல்லாம் ஏன் சண்டைகள் வருகிறது? சிறிய விஷயத்துக்கெல்லாம் ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது? ஏன் நாம ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியல? காரணம், நாம இன்னும் கடவுளின் வல்லமையை பெறவில்லை. பொறாமை இருக்கிறது, அதன் மத்தியில கோபங்கள் இருக்கிறது, இதன் மத்தியில பதவி இருக்கிறது, இதன் மத்தியில அதிகாரம் இருக்கிறது, இதன் மத்தியில பவர் இருக்கிறது. இத்தனையும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் போது கடவுளின் வல்லமை எவ்வாறு சுதந்திரிக்க முடியும்? நண்பர் மக்களே, நல்லா கவனித்து பாருங்க. இயேசு உள்ள செய்தி சதுசேயருக்கு சொல்லிக் கொடுத்த போது கூட சதுசேயர் திருந்து விட்டார்களா? இல்லவே இல்லை. ஏனெனில் அவர்கள் மனதில் பதிந்து விட்டது என்ன? மரித்தவன் அவ்வளவுதான், முடிந்து போய்வது, திரும்ப உயிர் தள்ளலாம் கிடையாது. ஏன் அவங்க திருந்தல? விளக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. எங்கு? கடந்த நாட்களிலே திருத்துது பணியில பவுலடிகளாருடைய வாழ்வை படித்தோம் அல்லவா? பவுலடிகளார் வாழ்வில எருசலேமிலே சான்று பகரும் போது பவுலடிகளார் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லும் போது அவர்கள் அந்த இடத்துல சண்டை போட்டுக் கொள்ளவில்லையா? பரிசெயரும் சதிசெயரும் இதை நாம் வாசித்தோம் கடந்த நாட்களில. ஒரு பக்கம் சரிசெயர், இன்னொரு பக்கம் பரிசெயர். பரிசெயர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள், சதுசெயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். பாருங்க, அந்த சதுசெயர் இயேசு இருக்கும் போதே ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனாலும் அவர்கள் திருந்தினார்களா? ஏன்? இது பவுலடிகளார் வாழ்வில பார்க்கின்றோம். இயேசுவுக்கு பிறகுதான் பவுலடிகளார் வந்தார்.
பவுலடிகளாரை சிறை சேதம் செய்ய காரணம் என்ன? பவுல் மேல போட்ட கேஸ் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் என்று இவர் சொல்லுகின்றார். இதுதான் பவுல் மேல் இருந்த கேஸ். இன்னைக்கு பல கேஸ் இருக்குதுல்ல, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ், theft கேஸ், இப்படி பல வழக்குகள் இருக்கிறது. திருட்டு வழக்கு, கொலை வழக்கு, அபகரிப்பு வழக்கு என்று பல வழக்குகள் இருக்கிறது. அது போல பவுலடிகளார் மேல் ஒரு வழக்கு இருந்தது. என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்றார். ஆகவே இது குற்றம். இதுவரைக்கும் நடக்காதது ஒன்றை சொல்லுகின்றார், இது குற்றம் என்று அவர்கள் குற்றப்படுத்தி அவரை சிறையில் அடைத்தார்கள். இதை கடந்த வாரம் நாம் வாசித்தோம். ஆகவே இதை எப்படி பவுலடிகளார் பயன்படுத்தினார் அங்க எருசலேமில என்று பார்க்கும்போது அவர் சொன்னார், என் மேல் போட்ட குற்றம் என்ன? மரித்தோன் உயிர்த்தெழுந்தால் என்று. ஆகவே அவரை முதல்ல சொன்னார், நான் எந்த குலத்தை சேர்ந்தவன்? நான் பரிசேய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சிறைச்சேதம் செய்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த பரிசேயர் கூட்டமெல்லாம் பவுலோடு இணைந்து விட்டார்கள். இது எருசலேமில் சான்று நகர்ந்தது என்று நாம் கடந்த வாரத்தில திருத்துது பண்ணி 26 வாசித்தோம் அல்லவா? திருந்தினார்களா சதுசேயர்? இல்லையே. இன்றைக்கு நாம கூட இவ்வாறுதான் இருக்கின்றோம். மறைநூலை அறிந்து கொள்வதற்கும் நேரத்தை கொடுப்பது கிடையாது. கடவுளுடைய வல்லமைனா என்ன என்று தெரிந்து கொள்ளவும் நாம் சமயத்தை கொடுப்பது கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் பெயர் அளவிலே இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பாருங்க, ஆலயம் மூடி இருக்கிறத திருப்பள்ளியிலேயே என்ற ஒரு இயக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறதே, ஆண்டவரே எப்போது திறக்க போறீங்க, அந்த ஜெபிக்கிற அந்த ஆர்வம் இன்னைக்கு கூட பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெபமே இல்லாத வாழ்கிற கிறிஸ்தவர்கள். அன்னைக்குரிய வாசகங்கள் அவங்க வீட்டு கேலண்டர்களில் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட கேலண்டர் இருக்கிறது, அதுல வாசகம் இருக்கிறது. அதை எடுத்து படிக்க கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்? கையில இருக்கிற மொபைல்ல கூட நாம் உடனே டைப் பண்ணா டுடேஸ் ரீடிங் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். அதுல அதை கூட எடுத்து வாசிக்க நேரம் இல்லாதவர்கள். வாட்ஸ்அப்புக்கு நேரம் இருக்குது, மொபைல்ல பல விஷயங்களை பார்க்க நேரம் இருக்குது, மொபைல்ல பேசுறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாமே செய்ய நேரம் இருக்கிறது. மறைநூலை அறிகின்ற எண்ணம் இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு கடினமாய் இருக்கிறது. ஆண்டவர் உணர்த்துகின்றார், மறைநூலை கற்று அறியும் போது கடவுளின் வல்லமை என்ன என்று அறிந்து கொள்வோம். இறைவாக்கை தியானிக்கும் போது நாம் தூய்மை அடைகின்றோம். பைபிளை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் விலகும். பாவங்கள் விலகினால் பரிசுத்த ஆவி வருவார். பரிசுத்த ஆவி வந்தால் கடவுளுடைய வல்லமை நம்மேல் இறங்கி வரும். இதுதான் ஆண்டவர் அவங்க சொல்லிக் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அவங்க எண்ணம் பாருங்க எப்படி இருக்குது. இந்த பெண் உயிர்த்தெழுந்தால் இந்த 7 பேரும் உயிர்த்தெழுவாங்களே, அப்ப இந்த 7 பேர்ல இவ யாருக்கு மனைவியா இருப்பா? நான் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வளரணும், நான் ஆண்டருக்குள்ள வளரணும், நான் ஆண்டுடைய வல்லமை பெற்று வளரணும், அந்த மாதிரி கடவுளுக்குள் வளருகிற எண்ணங்கள் வருவது கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, எப்பவுமே கெட்ட எண்ணம் தான் வளருகிறது அதிகமா. ஒரு கிறிஸ்தவர்களை கொஞ்சம் ஜெபிங்கன்னு சொல்லி பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜெபிக்கிற குடும்பம் இருக்கிறது? ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் விவிலியத்தை பிரகாரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க? விவிலிய வாசகத்துக்கு ஏற்றவாறு ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? காரணம் என்ன? மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது. தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும், உனக்கு நான் ஏதாவது செய்வேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ எனக்கு ஒண்ணு செஞ்சா நான் உனக்கு ஒண்ணு செய்வேன். எனக்கு நல்ல இதயம் கொடுங்க, ஒரு இதயம் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு நல்ல கரம் கொடுங்க, கை வாங்கி உனக்கு கொடுத்துறேன். என் கை ஆக்சிடென்ட்ல உடைஞ்சு போயிடுச்சு, நல்லாயிடுச்சுனாக்கா நான் உனக்கு ஒரு கரம் வாங்கி கொடுத்துறேன். தகடு மேல விசுவாசம், மறைநூல் மேல் வரணும்.
நண்பர் மக்களே, இன்னைக்கு நம்பிக்கை கடவுளின் வல்லமையின் மேல் இருந்தால் நீங்க பிறருக்கு அந்த வல்லமையை எடுத்து கொடுப்பீங்க. இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மறைநூலை அறிந்து கொள்ளுங்கள், அப்போது கடவுளின் வல்லமை என்ன என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போது உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரவே வராது, கெட்ட புத்தி வராது, அசிங்கமான எண்ணங்க வராது. ஏனெனில் உன் சிந்தனையில் மறைநூல் அடங்கி இருக்கிறது. உன் சிந்தனையில் மறைநூல் இருக்கும் போது எவ்வாறு கெட்ட எண்ணத்திற்கு இடம் இருக்கும்? உன் சிந்தனையில் கடவுளின் வல்லமை இருக்கும் போது எவ்வாறு உனக்கு தீய எண்ணங்கள் தோன்றும்? முடியாது. ஒரு எப்படி தவறாய் பேச தோணும்? முடியாது. ஒருவர் எவ்வாறு தவறாய் பார்க்க தோணும்? முடியாது. என கடவுள் வல்லமையும் மறைநூலும் உன் சிந்தனையில் நிரம்பி இருக்கிறது. அதுதான் நீ கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பாயே தவிர மாறாக என்ன நடக்கிறது என்று உனக்கு கண்டு கொள்ள அந்த நேரம் இருக்காது. நீ கொடுக்கிறதுல எதை கொடுக்கிறதுல? உன் பணத்தையோ, உன் பொருளையோ, உன் அந்தஸ்தையோ, உன் பதவி என்ற அதிகாரத்தையோ இல்ல, கடவுளுடைய வல்லமை கொடுக்கிறதில்லை. கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும். அப்போதுதான் நாம் உயிர் பெறும்போது இயேசுவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். உயிரோடு இருக்கும் போதே மறைநூலையும் கடவுளின் வல்லமையையும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இறந்த பிறகு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு செல்ல மாட்டோம், நரக ராஜ்யத்திற்கு தான் செல்லும். ஏனெனில் உயிர்த்தெழுதல் அனைவருக்கும் உண்டு, புனிதர்களுக்கும் உண்டு, பாவிகளுக்கும் உண்டு. எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. ஆனால் இறை அரசுக்கு யார் நுழைவாங்க? நரக வாசலுக்குள் யார் நுழைவாங்க? உயிரோடு வாழும் போதே மறைநூலை தெரியாமல், கடவுளின் வல்லமையை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் நரக வாழ்வுக்குரியவர்களா மாறிடுவாங்க. அதுதான் கடவுள் ஒவ்வொரு நாளும் பேசுகின்றார். தெரிஞ்சுக்க, மறைநூலை படித்து புரிஞ்சுக்க, கடவுளின் வல்லமையை தெரிஞ்சுக்க, அதை பிறருக்கு கொடுத்து கொண்டே இரு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் கொடைகளை பெற்று கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அதே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கொடுப்பதற்காக அல்ல, வாங்குவதற்காகவே காத்திருக்கின்றார்கள். நண்பரி மக்களே, இன்றைக்கு சிந்தனை செய்து பாருங்கள். சதுசேயரை ஆண்டவர் திட்டுவது போல நம்மையும் திட்டுகிறார். இன்றைக்கு அவங்களாவது வளரும் போதே உயிர்ப்பு இல்லை என்று வாழ்ந்துட்டாங்க. ஆனா நம்ம உயிர்ப்பையும் பற்றியும் தெரியும், மரணத்தையும் பற்றியும் தெரியும், இயேசுவை பற்றியும் தெரியும், இயேசுவின் கொள்கைகளை பற்றியும் தெரியும். தெரிந்தும் அதுக்கேற்றவாறு வாழாம இருக்கிறோமே, அவங்களை விட நம்ம மோசமானவங்க தானே. இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைக்கு நாம் உணரணும். We must feel whether I am a true Christian in this world. நாம இதை யோசிக்கணும், ஃபீல் பண்ண உள்ளத்துல. I must feel. நான் உண்மையில கிறிஸ்தவனா? கிறிஸ்துக்குரிய கொள்கைகளின் படி வாழ்கிறேனா? கிறிஸ்து செய்த செயல்பாடுகளை என்னால் செய்ய முடியுமா? 100%. ஏன்னா ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கின்றார், என்னை நம்பி பின்பற்றுகிறவன் என்னை விட அதிகமாக செய்வான், இயேசுவை விட அதிகமாக. அது நடந்ததா? உண்மை. பேதுரு நடக்கும் போது நிழலுக்காக மக்கள் காத்திருந்தார்கள். பேதுரு இல்லாத நேரங்களிலே அவருடைய உடை போட்டாலே குணம் கிடைக்கும் என்று அவர் போட்டு கழற்றின உடை இருக்குமா என்று தேடி சென்றவர்கள் எத்தனையோ பேர். வல்லமை இல்லையா? அவர் சொன்னது நிகழ்ந்தது. எப்படி அது இழந்து போனோம்? சிந்தனை சிதறடிக்கப்பட்டு விட்டன, பலவிதமான யோசனைகள். இயேசுவின் மேல் மட்டும் உங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி பாருங்கள். இயேசுவின் வாக்குகளை படிக்க தீர்மானம் பண்ணி பாருங்கள். மறைநூலில் பைபிளை மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற துண்டு துண்டு புத்தகத்தெல்லாம் பயன்படுத்தி உங்க தலையை கெடுத்துக்காதீங்க. முதல் நூற்றாண்டில சீடர்கள் பயன்படுத்தினது வெறும் விவிலியம் மட்டும்தான். ஆகவேதான் அவங்க சிறந்தவர்களா இருந்தார்கள். அதுக்கு விளக்கம் எதுவுமே விளக்கத்தை அவங்க பார்க்கல. அவர் சொன்னதையே அப்படி நினைவாக வைத்து அதுதான் எழுதி வச்சாங்க. இதை நாம பயன்படுத்தினாலே போதும், கடவுளுடைய வல்லமை நமக்கு தெரியும். இதுக்கு அந்த இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு போனீங்க, உங்க தலை கெட்டு போயிடும்.
நீங்க கடவுளின் வல்லமையை உணர முடியாது. என் நண்பர்களே மக்களே, இதில் இருக்கிற சந்தேகங்களை உனக்கு தெளிவுபடுத்த பரிசுத்த ஆவி இருக்கின்றார். முழங்காலிலே செபித்துப்பார். ஆண்டவரே, இந்த வாக்கு உள் ரகசியம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு தூய ஆவியை தாரும். கேட்டுப்பார், உனக்கு விளக்கம் சொல்லுவார். வேற எந்த புத்தகத்தையும் நீ தேடாத. நீ தலை குழம்பி போய் சான்று பகர்கிற வாழ்க்கையை இழந்து போய் விடுவாய். கடவுள் வல்லமை உங்ககிட்ட இருந்து வெளியே வரவே வராது. நாம கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவின் வல்லமை பெற்று கொடுக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு ஆங்காங்கு பிணங்கள் விழுகிறது அல்லவா? அந்த பிணங்களை பார்க்கும் போது வேதனைப்படுகிறோம் அல்லவா? நம்முடைய வீட்டில கூட பிணங்கள் விழுகிறது அல்லவா? அது இன்னும் உள்ளத்தை அப்படியே வேதனைப்படுத்துகிறது அல்லவா? இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் அழிக்கிற சக்தி யாரிடத்தில் உண்டு? கிறிஸ்தவரிடத்தில் உண்டு. இன்னைக்கு அந்த கிறிஸ்தவங்களால முடியுதா? முடியல. ஏன்? மறை நூலும் தெரியவில்லை, கடவுளின் வல்லமையும் தெரியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மன கண்களை திறக்கின்றார். ஆகவே என்ன செய்யணும்? நான் மறை நூலும் தெரியல, கடவுளின் வல்லமையும் தெரியல, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்ன செய்யணும்? இன்னைக்கு தோபியாஸ் ஜெபிக்கின்றார். முதல் வாசகத்தில் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. தோபியாஸ் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15, 1 முதல் 11, அதை தொடர்ந்து 14 17. ஆக 1 முதல் 11 வாசிக்கும் போது தோபியாஸ் கடவுளிடத்துல ஜெபிக்கின்றார். எவ்வாறு ஜெபிக்கிறார்? கவனமாக கேளுங்க. அந்நாளில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி, வெதும்பினா என்ன அர்த்தம்? வெதும்பி வேதனைப்பட்டு அழுது கண்ணீர் சிந்தி புலம்பினேன். என்ன புலம்பினார்? தேம்பியவாறு. பாருங்க, தேம்பினா என்ன அர்த்தம்? எப்போ தேம்பு வரும்? ரொம்ப அழகாயிடுச்சுன்னா தேம்பி தேம்பி அப்படின்னு வார்த்தையே வெளியே வராம அந்த தேம்புதல், ரொம்ப அழுதுட்டாக்கா அப்படி வரும். இவ்வாறு தோபித்து அவ்வளோ ஒரு அழுகையில ஆழத்துக்கு சென்றார். அவர் தேம்பியவாறு மன்றாட தொடங்கினார். மன்றாடனா என்ன அர்த்தம்? கடவுளோடு ஜெபிப்பதற்கு முயற்சி செய்தார். உள்ளத்துல துக்கத்தை வைத்து நொறுங்கியவராய் அதிக அழுகையோடு கடவுளோடு ஜெபிக்க தொடங்கினார். அவர் எவ்வாறு ஜெபிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நாம எப்படி ஜெபிக்கிறோம், அவர் எவ்வாறு ஜெபிக்கிறார், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். பைபிள்ல ஒவ்வொரு பணியாளர்களும் எவ்வாறு ஜெபிக்கிறார்கள், கடவுளை எவ்வாறு அணுகிறார்கள். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டா? பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் கடவுளுடைய வல்லமையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆக தோபித்து எவ்வாறு ஜெபிக்கின்றார் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர். தேம்புகிறதுல கூட அழுது அழுது தேம்புகிறார். நம்ம எல்லாம் அழுது அழுது பண்ண பேசும்போதே என்ன சொன்னோம்? கடவுளே உனக்கு கண் இருக்குதா? எடுத்துக்கணியே, நீ எடுத்துக்கணியே. அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிறிஸ்துவ அழுறாங்க. தோபித்துக்கு கூட ஆழ்ந்த துக்கம் வந்திருக்கின்றது, ஆழ்ந்த கண்ணீர் வந்திருக்கின்றது. ஏன் தெரியுமா? நேற்றைய வாசகத்துல நாம படிச்சோம் பாருங்க. ஒரு குருவியுடைய எஞ்சில் கண்ணில் விழுந்ததினால் அவர் கண் பார்வை இழந்து போனார். அந்த கண் பார்வை இழந்து போன அந்த சூழலில் தான் இந்த ஜெபத்தை கடவுளோடு பேசுகிறார். அப்ப அவரு கூட இழப்பில் இருக்கின்றார். இன்னைக்கு நாம எப்படி இழப்பில் இருக்கின்றோம்? குடும்பத்தில் இறந்து விட்டார்கள், உடன்பிறப்பு இறந்து விட்டார்கள், நண்பர்கள் இறந்து விட்டார்கள், இப்படி பல இருந்துட்டாங்க. என் உள்ளம் துக்கமா இருக்கிறது, நான் அழுகிறேன். தோபித்து கூட அழுகிறார். ஏன்னா அவர் பார்வை போய்விட்டது. எவ்வாறு குடும்பத்தை காப்பது என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. எவ்வாறு நான் பிள்ளைகளை நடத்துவது என்ன இருந்தது. அவர் அழுகின்றார், துக்கம் நிறைந்தவராய். நேற்றைய வாசகம். இன்னைக்கு அவர் ஜெபம் பாருங்க. அந்த அழுகையிலும் அவர் வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வாறு இருக்கிறது? நீர் நீதி உள்ளவர், உன் செயல்கள் எல்லாம் நேரியவை, நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வீர். அவர் உள்ளம் சொல்லுகிறது பாருங்க. தேம்பி அழுகிற அந்த அழுகையின் உள்ளம்
என்ன சொல்லுகிறது? நீ நீதி உள்ளவர், நீ எதை செய்தாலும் சரியாக தான் செய்வீர், உன் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. தோபித்து கடவுள் மேல் எவ்வளவு ஒரு பக்தி உள்ளவனா இருக்கிறார் பாருங்க. உன் வழிகள் அனைத்தும் உண்மையும் நேர்மையும் அடங்கி உள்ளது. நாம எப்படி ஜெபிக்கிறோம் இன்னைக்கு? ஏன்னா மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. பைபிள் எடுத்து படிச்சாதானே இவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, நானும் அப்படி ஜெபிக்கணும்னு தோணும். பைபிளே படிக்கலன்னா எவ்வாறு தோணும்? இன்னைக்கு இன்றைக்கு முதல் வாசகம் மிக அழகாக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது. திருச்சபை எவ்வாறு வாசகங்களை அமைத்துக் கொடுக்கின்றன பாருங்க. நம்முடைய ஆன்ம கண்கள் திறக்கப்படணும். ஆகவேதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் தந்தை மகன் தூய ஆவியை வழிபடுகின்ற கிறிஸ்தவர்கள். கேத்தலிக்ஸ் என்றால் பொருள் என்ன? டிக்ஷனரி எடுத்து பாருங்க. கேத்தலிக்ஸ் என்றால் யூனிவர்சல் என்றால் என்ன? 2, 3 ஒரே நிமிடத்துல பயன்படக்கூடியது, ஒரே சமயத்துல 3 ஒன்னா பயன்படக்கூடிய அந்த செயலுக்கு தான் யூனிவர்சல். அப்ப கேத்தலிக் என்ற பெயர் எப்படி உண்டானது? கேத்தலிக் என்றால் யூனிவர்சல், 2, 3 ஒன்றாய் இணைந்து செயல்படக்கூடியது. அப்ப நம்ம திருச்சபைக்கு ஏன் கேத்தலிக் என்ற பெயர் வைத்தாங்க? தந்தை மகன் தூய ஆவி இணைந்து செயல்படுகிற திருச்சபை. ஆகவேதான் வாசகங்கள் இவ்வளவு அருமையாக ஒவ்வொரு நாளும் வகுத்து கொடுக்கிறது. ஆன்ம கண்கள் அதை புரிந்து கொள்ளல. நாம என்னமோ செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆண்டவர் என்னமோ கொடுக்கிறாரு, நாம என்னமோ செய்கிறோம். இன்றைக்கு கண்கள் திறக்கப்படணும், மறைநூலை அறிய கற்றுக்கொள்ளணும், கடவுளின் வல்லமை என்ன உணர கற்றுக்கொள்ளணும். அப்படி உணர்ந்தவங்க தான் இவ்வாறு ஜெபிக்க முடியும், தோபித்து ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க முடியும். உடைய வழிகள் உண்மையானவை, நீர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது எல்லாமே நீர் அதிலே ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பீர். குறை சொல்லாம ஜெபிக்கிற ஜெபம். நீர் விரும்பாமல் எனக்கு எதுவும் நடைபெறாது, நீர் அனுமதித்திருக்கின்றீர் என்றால் நீர் விரும்பி இருக்கின்றீர், அவையெல்லாம் உண்மையானவை. சொல்லிட்டு என்னன்றார் பாருங்க, இரக்கமும் விளங்குகின்றன, நீரே உலகின் நடுவர், உன் கண்ணோக்கும் என் பாவங்களுக்காகவும். பாருங்க என்ன சொல்றாரு நீங்க வாசிக்கும் போது, இப்போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும். எவ்வாறு வேண்டுகிறார் பாருங்க. நீர் உண்மையுள்ளவர், நீ நேர்மையானவர், நீ செய்கிற எல்லா செயலும் சரியாக தான் இருக்கும். ஆகவே இப்போது நீர் நடுவர், இப்போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும். எவ்வாறு செபிக்கிறார் பாருங்க கடவுளிடத்துல. என்னை நினைவு கூறும், என் கண்ணீரை பாரும், என் துக்கங்களை பாரும், என் வேதனைகளை பாரும், என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூறும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். உங்க கண்களில் எனக்கு இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. வெறும் இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இரக்கத்தை வேண்டின்னு வந்துட்டா போதாது. இரக்கத்தின் ஆண்டவர் கண்களில் இரக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இரக்கத்தின் ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கின்ற விவிலியத்தில் இருக்கிறவைகளை அறிந்து கொண்டால் தான் அந்த இரக்கம் கிடைக்கும். இந்த உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆக உண்மை அறிந்து கொண்டால் இரக்கத்தின் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை வேண்டும் போது இரக்கம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். உண்மை அறியாமல் இரக்கத்தின் ஆண்டவரிடத்தில் போய் இரக்கம் கேட்டால் கிடைக்காது. ஏன்னா நம்ம சத்தமே அவர் காதுல விழாது பாருங்க. நம்ம சத்தமே அவர் காதுல விழலைன்னா நம்ம எத்தனை முறை என்ன பண்ணாலும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்ப நம்ம சத்தம் அவர் காதில் விடும்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் வாசகம் வாசித்தோம் அல்லவா? தூய ஆவியால் வழி நடத்தப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள் என்னப்படுவார்கள். அவர்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியம் கிடைக்கிறது. அப்பா என்று சொன்னவுடன் அங்கிருந்து மகனே என்று சொல்லுவார். இந்த உறவு பாலத்தை உண்டாக்குகிறவர் யார்? தூய ஆவியானவர். ஆக தூய ஆவியை நீ பெற்றுக்கொண்டு அப்பா என்று கூப்பிட்ட மாந்திரத்தில் மகனே மகளே உடனே பதிலளிப்பார்.
தூய ஆவி பெறாத வரைக்கும் நாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது பரலோகத்துக்கு போகவே முடியாது. உறவு இல்ல. பெற்றோர்களிடத்துல பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் பிள்ளைகள் அல்லாத வேற்று மக்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது இல்ல. உங்க பெற்றோர்களுக்கு நீங்க தான் பிள்ளைங்க, நீங்க கேட்டா கொடுப்பாங்க, நான் வந்து கேட்டா கொடுத்துருவாங்களா? எப்படி கொடுப்பாங்க? இது போலதான் தூய ஆவி பெற்றால் விண்ணக கடவுளுக்கும் நமக்கும் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற உறவு கிடைக்கிறது, பாலம். தூய ஆவி பெறாத ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற வரைக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு பாலம் கிடைக்கவே கிடைக்காது. ஆக தோபித்து மறைநூலை அறிந்திருந்தார். ஆகவேதான் சொல்றார் பாருங்க, நீர் நீதி உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீ செய்கிறது எதுவுமே தவறா இருக்காது, நீர் நடுவரா இருக்கிறீர், என் மீது இரக்க கண்களை காட்டும் என்று சொல்லி என்ன ஜெபிக்கிறார்? என் பாவங்களையும் என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் என் குற்றங்களுக்காகவும் இதை நாம் உணர்வதே கிடையாது. கடவுளை போய் திட்டுறதுக்கு தான் நம்ம வாழ்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையில நாம செய்த தவற உணர்வதே கிடையாது. ஆகவேதான் நம்ம ஜெபங்கள் கடவுளத்துல சேருவதில்லை. எவ்வாறு அவர் அழுது கொண்டு சொல்லுகிறார் பாருங்க, சாதாரணமா இல்ல. திருப்பள்ளியில சென்ற உடனே எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என அர்ப்பணிக்கின்றேன், என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே, வெளியே வந்த பிறகு பெரிய பாவமே, இதே வாயில சாராயம், இதே வாயில பீடி, இதே வாயில கட்டப்பேச்சு, இதே வாயில பொய், அதே வாயில ஆமேன் நன்மை. எவ்வாறு பாவத்தை உணராத வாழ்க்கை? இங்க தோபித்து ஜெபிக்கிறார் அழுது கொண்டு, என் பாவங்களுக்காகவும் என் குற்றங்களுக்காகவும் உம்முடைய இரக்க கண்கள் எனக்கு காட்டும் ஆண்டவரே. அழுது தேம்பி தேம்பி அழுது கொண்டு. என்னைக்காவது இந்த மாதிரி ஆண்டவரை நோக்கி பயணித்து இருக்கிறோமா? ஒரு சிலர் தேடணும், அவங்க யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க. யாராவது ஒரு சிலர். சாமுவேலின் தாய் அழுது புலம்பினாள். ஆலயத்தில பார்த்தவர்களுக்கு இவன குடிச்சிட்டு புலம்புறாளா அந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அழுது புலம்பினாள். ஏன்? குழந்தை இல்லாத வேதனை. அந்த புலம்பலுக்கு ஆண்டவர் சாமுவேல் என்ற இறைவாக்கினரை அவர் தாய்க்கு கொடுத்தார். அந்த சாமுவேல் சிறு பையனாய் ஆலயத்திலே பீடச் சிறுவனாய் இருக்கும்போது கடவுள் அந்த சாமுவேலோடு பேசினார். யாரை குறித்து பேசினார்? அந்த ஆலயத்தின் அதிபதியான தலைமை குருவுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அந்த சிறு பையன் சாமுவேலோடு பேசுகிறார் கடவுள். இத போய் அவர்கிட்ட சொல்லு. தினந்தோறும் பலி நிறைவேற்றுகிற அவரிடத்துல பேசாம அந்த சிறு பையன் சாமுவேல் மத்தியில பேசுகிறார். ஏன் சொல்லுங்க? எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு தவறிவிட்டார். இதை சாமுவேல் புத்தகத்துல படிக்கணும் நீங்க. அதுதான் மறைநூலை தெரிஞ்சுக்கங்க. மறைநூலை அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நாம தீர்மானிக்கிற எண்ணம் நமக்கு வரும். கடவுள் விரும்புகிறது போலதான் வாழணும், என் பிள்ளைங்களை எப்படிதான் வளர்க்கணும், நான் இப்படிதான் வளரணும். ஏனெனில் மறைநூல் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இதான் சதுசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை, கடவுளின் வல்லமையும் தெரியல. ஆக மறைநூல் தெரிந்தவர்கள், கடவுளின் வல்லமை தெரிந்தவர்கள் எவ்வாறு ஜெபிப்பார்கள்? தோபித்து இங்கு சொல்லுகிறார், என் பாவங்களுக்காகவும் என் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதிரும் மூதாதையர். இன்னைக்கு நாம கஷ்டப்படுவதற்கு இவெல்லாம் காரணமா இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள், பெற்றோர்களின் பெற்றோர் ஆதாம் ஏவாள் வழியாக தொடர்ந்து வருகிற பாவம், அது ரத்தத்தில் ஊறி இருக்கிறது அல்லவா? பிசாசினுடைய குணங்கள். ஆகவேதான் கோபம் வருது சட்டுன்னு, ஆகவேதான் பொறாம வருது, ஆகவேதான் பிறரை பார்த்தா எரிச்சல் அடைகிறோம். அப்படியே இவெல்லாம் ஏன் வருது? ஆதி பெற்றோர்கள் இடத்துல நுழைந்த அந்த பிசாசின் விதையின் ரத்தம், அது ரத்தத்தில் கலந்திருக்குது, அப்படியே வந்து இருக்கிறது. இதான் தோபித்து சொல்லுகிறார், எங்கள் மூதாதையருடைய குற்றங்கள்
பாவங்கள் இதை நினைத்து என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் மீறினார்கள். பாருங்க, என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உன் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம். அவர்களுடைய மீறுதல்கள் எங்கள் வாழ்க்கையில கூட இந்த துன்பத்தை கொடுக்கலாம் அல்லவா? இன்னைக்கு ஒவ்வொருவருமே நாம இது போலதான் ஜெபிக்கணும். அப்பதான் நமக்கு விடுதலை, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம். ஆக அவர் சொல்லுகிறார், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்குள்ளானும், வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். வேற்றினத்தார் ஆளுகை இன்னைக்கு நடக்குதுல. நம்ம நாட்டை யார் ஆள்றது? நம்ம மக்களா? வேற்றினத்தார் ஆளுகிறார்கள், நாம அடங்கி போனோம். அடிமைத்தனம் ஆளுகின்றார்கள். அவர்களுடைய பழி சொற்கள் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கின. எங்களை பார்த்து பலர் நகைக்கிறாங்க, பலர் ஏசி பேசுறாங்க. என் பாவங்களுக்கு நீர் அளித்தீர் தீர்ப்பு பலமும் உண்மைக்கு ஏற்பவை. ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்தேனோ, அதனால தான் என் கண்ணு போயிடுச்சா, என் தவறால தான் போயிடுச்சா? உணர்கின்றார். நாங்கள் உன் கட்டளைகள் இப்படி ஒழுகவில்லை, உங்களுடைய வாக்கு புரிஞ்சுக்கிட்டு நாங்க வாழல, உன் திருமுன் உண்மை பற்றி வாழவில்லை, உங்களுக்கு முன்பாக நாங்க உண்மையா இல்ல. எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. ஏன்னா மறைநூலை படிக்கிறவங்க இப்படிதான் தன்னையே அலட்சி பார்ப்பாங்க. மற்றவங்க என்ன குற்றம் செய்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க, நாம எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தன்னை அலசி பார்க்கிற எண்ணம். தோபித்து தன்னை அலசுகிறார். என் கண்ணு என் தவறாலதான் போயிடுச்சா? கடவுளத்தில் அவர் முறையிடுகிறார் பாருங்க. உன் திருமுன் உண்மை பற்றி வாழவில்லை, நான் உண்மையா உனக்கு முன்னால வாழல. ஆகவே இப்போது உன் விருப்பப்படி என்னை நடத்துவீராக. இப்பவும் பாருங்க, இவ்வளவு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? உன் விருப்பப்படி என்னை நடத்துவீராக. என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். பாருங்க, எப்போது ஒருத்தர் உயிரை ஏன் வாழணும், சாகணும், என்ன வருது? அவங்களால தாங்க முடியாத வேதனையினாலதான். ஆக இதே போல அவர் கேட்கிறார் பாருங்க, என்ன சொல்றார்? என் உயிர் பிரிந்து விட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாகவேன். நான் வாழ்வதிலும் சாவதிலும் மேல். நான் வாழ்வதை விட சாவது மேலா இருக்கிறது. ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடும் துயரில் மூழ்கியுள்ளேன். என் உள்ளம் சில வாக்கெல்லாம் கேட்கும் போது என்னால தாங்க முடியல, துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஆகவே என்னை நீ மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரத்து நின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதிலும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதிலும் நான் சாவதே மேல். நண்பரே மக்களே, தோபித்துடைய ஜெபம் கடவுளோடு எவ்வாறு இருக்கிறது நீங்க திரும்ப படிக்கணும். நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய வல்லமை இழக்க இவ்வளோ கஷ்டப்பட காரணம் என்ன? தோபித்துடைய ஜெபத்துல நம்ம ஜெபம் நிச்சயமா இருக்கிறது. அவர் எப்படி வாழ்க்கையில துவண்டு போய் கடவுளோடு உறவாடினாரோ, அது போல இன்னைக்கு நாம கூட பல விஷயத்துல வேதனைப்பட்டு தான் இருக்கின்றோம், அழுது கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த அழுகையின் ஜெபம் ஏன் தோபித்து ஜெபித்தது போல் இருக்கக்கூடாது? ஜெபித்து பாருங்கள். கடவுளின் இரக்கம் நம்மை தேடி வரும், நம்மை நிச்சயம் விடுதலையாக்கும். நன்றி மக்களே, வாழ்க்கையில நாம் மனமாற்றம் மிக அவசியம். மனமாறி மரித்தால் நாம் உயிர்த்தெழும்போது தேவ தூதர்களை போல உயிர்த்தெழுவோம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த நற்செய்தியில பாருங்க, நாம் மனம் திரும்பி தோபித்து போல மனம் திரும்பி இறந்து விட்டால் இயேசு என்ன சொல்லுகிறார்? மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? நாம் மீண்டும் உயிர்த்தெழும் போது விண்ணக தூதரை போல் இருப்போம். நண்பரே மக்களே, அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணுமா? இல்ல பாவம் செய்து தீமை செய்து மறைநூலை பைபிளை படிக்காம செத்து போய் நரகத்துல வேதனைப்படுவது தேவையா?
எவரெல்லாம் மறைநூலை அறிந்து கொள்கிறார்களோ, எவரெல்லாம் கடவுளின் வல்லமையை தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் இறந்து உயிர் தெழும்போது தேவ தூதர்களை போல உயிர் தெழுவார்கள். ஏன் தெரியுமா? தேவ தூதர்கள் கடவுளோடு இருப்பார்கள். நாமும் தேவ தூதர்களை போல் உயிர் தெழுந்து கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த உயிர் தெழுதலிலே ஆண் என்பது கிடையாது, பெண் என்பது கிடையாது. எல்லாரும் ஒரே உருவத்தில் இருப்பார்கள். அப்ப திருமணம் எங்க இருக்கும்? திருமணம் எல்லாம் இருக்காது. ஆண் பெண் என்று இருந்தாதான் திருமணம். ரெண்டு பேரும் இல்லைன்னும் போது எங்க திருமணம்? இந்த நற்செய்தி வாசகம் நம் ஆன்ம கண்களை திறக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படிப்போம். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படிப்போம். நீங்க படிக்கலைன்னா மரணம் நிச்சயம் வரும். அது எப்படின்னா வரலாம். கொரோனா வந்து கூட செத்து போலாம், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா உயிர் தெழும்போது நரக வாயிலுக்கு உயிர் தெழுவோமா அல்லது விண்ணக வாழ்வுக்கு தேவ தூதர்களை போல உயிர் தெழுவோமா? அது உயிரோடு இருக்கும் போதே தீர்மானிக்க வேண்டியது. நாம் உயிரோடு இருக்கும் போதே திருவிவிலியத்தை, பைபிளை படித்து நாம் திருந்தி வாழவில்லை என்றால் இறந்த பிறகு தேவ தூதரை போல உயிர்த்தெழ முடியாது. நரகத்துக்கு செல்லுவதற்கு தான் உயிர்த்தெழுவோம். ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது எல்லாருக்கும் இருக்கும். புனிதருக்கும் இருக்கும், பாவிக்கும் இருக்கும். ஆனால் புனிதர் உயிர்த்தெழுந்தால் தேவ தூதர்களை போல உயிர்த்தெழுவார்கள். பாவி உயிர்த்தெழுந்தால் நரக வாழ்வுக்கு பயணிக்க உயிர்த்தெழுவார்கள். ஆக நாம் எப்படி உயிர்த்தெழுவோம்? மறைநூலை வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் கடவுள் வார்த்தை வாசிப்போம். தோபித்து ஜெபித்தது போல நம்முடைய குற்றத்தை உணர்ந்து ஜெபிப்போம். அந்த ஜெபம் தூபம் போல் விண்ணகத்துக்கு செல்லும். அப்போது நாமும் வல்லமை பெற்று நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் வல்லமை பெறும்படி சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் நாம் வாழ்ந்து மற்ற எல்லாரையும் கிறிஸ்துக்குள் வழிநடத்துவது. ஜெபிப்போமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 1 மணி நேரம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் இருக்கின்றவர், நீர் இருந்தவர், நீர் வரவிருக்கிறவர். எல்லாமல்ல இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். இன்றைய வாசகத்தின்படி என்னோடு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய மனக்கண்களை திறந்துவிடும். உமது பிள்ளைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகளிலே உள்ளத்திலே துக்கத்தோடு வாழ்கிறதை அறிந்திருக்கிறேன். சில வீட்டிலே மரணத்தின் குரல், சில வீட்டிலே கஷ்டத்தின் குரல், சில வீட்டிலே உணவில்லாத பஞ்சத்தின் குரல், சில வீட்டிலே வேலை இல்லையே என்று கலங்கி தவிக்கிற குரல், சில வீட்டிலே இன்னும் வாடகை கட்டல, ஃபீஸ் கட்டல என்ற பல பிரச்சனை, பணத்தின் குறையின் குரல். எல்லா குரலும் அழுகையா இன்றைக்கு மாறி இருக்கிறது ஆண்டவர். நாங்க செபிக்கிற ஆண்டவரே, எங்க செபத்துக்கு பதில் தாரும். இன்றைக்கு சிக்குண்டு எங்களோடு இணைந்து செபிக்கிறவங்க எத்தனை பேர், அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்களும் உம்முடைய பைபிளை படித்து நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. நீதாமே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உலகத்தில் வாழும் அனைவருக்காக வேண்டுகிறோம். அனைவரையும் நீதியின் வழியில, உண்மையின் வழியில எல்லாரையும் நடத்துவீராக. ஒருவரை ஒருவர் தாங்குகிற குணத்தினால் நடத்துவீராக. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற எண்ணத்தினால் நடத்துவீராக. ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக நினைத்து வாழ்கிற குணத்தை அனைவருக்கும் நீங்க தான். உலகில் வாழும் அனைவருக்காக வேண்டுகிறோம். நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். பிரசிடென்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, எம்எல்ஏக்காக, எம்பிஸ்க்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக, கவுன்சிலர்களுக்காக, சமூக சேவர்களுக்காக, சமுதாய பணி செய்கிறேன் என்று வந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, இவங்க அத்தனை பேரையும் ஆசினால் நிரப்பி மக்களை நல்வழியில் நடத்துகிற ஞானத்தினால் நிரப்பீராக. மக்களை காக்கிற பகுதியில் இருக்கிற காவலர்கள், போலீஸ்க்காக, ஏர்போர்ஸ்க்காக, நேவிக்காக, மிலிட்டரிக்காக, கமாண்டர்ஸ்க்காக செபிக்கிறோம். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்களுக்காக, ஐபிஎஸ் ஆபீசர்களுக்காக ஆசீர்வதியும் ஆண்டவரே.
உம்முடைய அருள் ஞானத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நல்வழியில் பயணிக்க உதவி செய்வீராக. மக்களுக்கு குணமளிக்கும் பணியில் இருக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுக்காக, அங்க சானிட்டிஸ்ட்காக இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, அங்க இருக்கிற நோயாளிகளுக்காக, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அருட்கரம், உம்முடைய இரக்கத்தின் குணம் இவர்கள் மேல் வந்து இன்றைக்கு இறங்குவதாக நீர் ஒவ்வொருவரையும் காத்து நடத்தும். இதை பார்க்க முடியாத இந்த நாள் முழுவதும் பார்க்க போகிற அனைவரையும் ஆசீர்வதி. அனைவர் மேலும் நீர் இரக்கமாயிரும். எல்லா வீட்டில் இருக்கிற வேதனைகளை நீக்கும். பண கஷ்டம், உணவுப் பொருட்கள், வேலையில்லாத திண்டாட்டம், இப்படி பல பிரச்சனை உமது பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை கொடுத்து நீர் உதவுமாறு தந்தையே, உமது பிள்ளையாகிய நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் குரலுக்கு பதிலளித்து இந்த ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகளுக்கு வழங்குவீராக. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, தினந்தோறும் 1 மணி நேரம் வாங்க விவிலியத்தை அறிவோம். விவிலியத்தில் இருக்கிற ரகசியத்தை அறிவோம். இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வோம். அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்வோம். அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம். இறைவன் தாமே நாம் அனைவரையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்திய திருப்பலி வாசகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வாசகங்கள் நமக்கு மெய்யாகவே நிறைவானதை அளிக்கும். ஆகவே இந்திய முதல் வாசகம் தோபித்து 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 தொடர்ந்து 16 முதல் 17. தோபித்து 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 தொடர்ந்து 16 முதல் 17 இன்றைக்கு முதல் வாசகம். இது எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்தில் இருக்காது, மாறாக கிரேக்க மொழி. அதை தொடர்ந்து இன்றைக்கு பொதுமொழி என்று சொல்லப்படுகிற திருவிவிலியத்துல இந்த புத்தகம் இருக்கும். எடுத்து வாசிங்க. இரண்டாவது இன்றைக்கு திருப்பாடல் 25 2 முதல் 9. ஆண்டவர் உம்மை நோக்கி என் உள்ளம் உயர்த்துகின்றதே என்று தாவீது ஜெபம். ஆக முதல் வாசகத்தில் தோபித்துடைய ஜெபம், திருப்பாடல் பதிலுரை பாடலிலே தாவீதுடைய ஜெபம். படிங்க. எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொண்டு அவ்வாறே நாமும் ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவரின் இரக்கம் நமக்கு இருக்கும். இந்த நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 18 முதல் 27. செயின்ட் மார்க் சாப்டர் 12 verses 18 to 27. படிங்க. உயிர்த்தெழுதல் உனக்கும் எனக்கும் உண்டு. நாம் உயிர்க்கும் போது தேவ தூதர்களை போல உயிர்த்தெழுவோம், அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல. ஆக அப்படி உயிர்த்தெழுனா தினந்தோறும் பைபிள் படிச்சாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு ஆண்டு நற்செய்தியில சொன்னார் பாருங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியல, கடவுளுடைய வல்லமையும் தெரியல. மறைநூல் என்றால் பைபிள். அதில் இருக்கிறவைகளை நாம் படித்து கொண்டால் கடவுள் வல்லமை என்னன்னு தெரியும். நாம இறந்த பிறகு தேவ தூதர்களை போல் உயிர்த்தெழுந்து கடவுள் ராஜ்யத்திற்கு செல்லுவோம். ஆக எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போன ஆசை இருக்குது இல்ல? பைபிளை படிக்கணும். ஆக நண்பர்களே, விவிலியத்தை ஒரு நாளும் திருப்பலி வாசகத்தை எடுத்து படிங்க. எதை படிக்கணும்னு கண்ணை மூடின்னு குருட்டுத்தனமா எங்கெங்கயோ எடுத்து படிக்காதீங்க. நமக்கு திருச்சபை மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகத்தை எடுத்து வாசிங்க, அது போதும். நம்ம வாழ்வு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும். ஆக நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு, பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. இறைவன் எல்லாரையும் சந்திப்பார் உங்கள் வழியாக. நீங்க அனுப்புகிற ஒருவர் இதை கேட்டு தெரிந்தினால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே ஷேர் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ்ல போடுங்க. இறைவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.